உன்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. ஹலோ, வணக்கம். 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 ஓகே, எப்பவுமே சிரிப்பு தான். பகிந்தனுக்கு வந்து இன்றைக்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி அவங்களோட வீட்டுல சிறப்பாக வந்து அவங்களோட அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த 21வது பிறந்த நாள்ல பகிந்தனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நாங்களும் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருப்பதோடு ஒரு சர்ப்ரைஸ் செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் என்று நினைக்கிறேன். பைனல்ல ஒரு பிரியமான ஒருத்தங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட்டாயம் யாருன்னு சொல்லி சொல்லணும். 3 சாய்ஸ் தான், 3 பேர் தான் சொல்லலாம். தவறினால் தவறான விடை சொன்னால் சின்ன ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா அப்படிதான். ஓகே, சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் தான். பாட்டு படிக்கிறதுல ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறது அந்த மாதிரி தான். ஓகேயா? பாட்டு படிப்பீங்களா? பாட்டெல்லாம் படிப்பீங்களா? என்ன அப்போ ஓமண்டீங்களா இப்ப? சரி, இன்றைக்கு தான் பையன் வெக்கப்படுறதை நான் பார்த்திருக்கிறேன். ஓகே, ஏன்னா எப்பவுமே எல்லோருடனும் சிரித்து எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடித்த பையன், எத்தனையோ பேருடைய மனதில் இடம் பிடித்த பையன் இன்றைக்கு பார்க்கலாம் யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்திருப்பாங்கன்னு சொல்லி. உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. விஷ் ஹாப்பி பர்த்டே பையன் சொல்லி ஒரு அழகான ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, படிப்பிலே மட்டுமில்ல நான் விளையாட்டிலையும் ஒரு சாதனையாளன் தான் என்று சொல்லி கிரிக்கெட் ரெண்டா காணும். சின்ன வயசுலேயே அப்பா தேடி போறது இந்த பையன் காணையிலேண்டு எப்படியும் கிரவுண்ட்ல தான் நிற்பாருன்னு அம்மா சொல்லுவாங்க. பையனுக்கு சொன்னால் போது அதோடைய படிக்கிறான்னு சொன்னாலும் அவன் படிச்சு இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறான். சரி, அந்த விளையாட்டின் நிமித்தம் வந்து கிரிக்கெட் ரெண்டா ஒரு கலை ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்கிறாங்க. அப்படி நீங்களே அப்படியே எடுங்க பாப்போம். ஓகே, இந்த ஜேசி என்றால் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கேள்விப்பட்டேன். ஓகே தானே? அதை விட ஒரு மோட்டார் பைக் ஒன்று நிற்குது, அது தெரியல. சரி, ஓகே, யார் இந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்க? அத்தான். அத்தான் என்ன பேர் அத்தானுக்கு? கோகுலன். கோகுலன். ஓகே, எங்க இருக்கிறாங்க? லண்டன். லண்டன். ஓகே, சரி. எல்லாரும் இருக்க. நீங்கள் அத்தான மட்டும் சொன்னதுக்கு காரணம் என்ன? நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ அன்புள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இருக்க நீங்கள் அத்தான மட்டும் சொன்னதுக்கு காரணம் என்ன? கெஸ்ஸிங். ஓகே, சரி. அத்தான் செய்திருப்பாங்க, அக்கா செய்திருக்க மாட்டாங்களா? அத்தான் இல்ல அக்கா, 2 பேரும். அக்கா அத்தான் அல்லது அக்கா 2 பேர்ல ஒருத்தங்க. சரி, நீங்க அத்தானத்தான் சொல்லி இருக்கிறீங்க. ஏன்னா சரி, பார்க்கலாம். இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. அப்படியே டேபிள்ல வையுங்க பார்ப்போம். ஓகே, என்ன மாதிரி என்ன இருக்கு? முழுக்க என்ன இருக்கு தெரியல. ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன? சரி, ஓகே, யாரை கூப்பிடுவோம்? உங்க இடத்துல ஒரு ஆள் நிக்கணும் கட்டாயம் உங்களுக்கு பக்கத்துல. யாரை கூப்பிடுவோம்? அக்கா. அக்காவை. சரி, அக்கா நீங்களே கூப்பிடுங்க. அக்கா வரட்டும். இந்த பாக்ஸை நீங்க வச்சுக்கொள்ளணும். ஓகேயா? தவறான விடை சொன்னால் பனிஷ்மெண்ட் இருக்குது. தேவார மண்டலம் பாடம் தானே? ஏன்னா ரைட், நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அவர் ஓபன் பண்ணாரு. ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறத எல்லாம் எடுத்து காட்டுவோம். அவங்களுக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதுக்குள்ள 21வது பிறந்த நாளையொட்டி 21 கிஃப்ட் இருக்குது. ஓகேயா? அந்த கிஃப்டை நீங்கள் ஓபன் பண்ணணும் கட்டாயம். ஓபன் பண்ணுங்க பாப்போம் என்ன இருக்கு. வேகமாக ஓபன் பண்ணோம். என்ன சாமான்? ஏர்பட்ஸ். ஓகே,
ஃபர்ஸ்டே ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு. ரைட், அடுத்தது வாட்ச். வாட்ச். ஓகே, காட்டுங்க ஐயா, எவருக்கும் தெரியலையா என்ன சாமான்? சும்மா ஒரு பொம்மையா? பொம்மை. ஓகே, பஸ். பஸ். ஓகே, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன பவுலுக்கு இருக்குன்னு சொல்லி. கால்குலேட்டர் வாங்கி படிக்கிறது. கால்குலேட்டர். சாண்டி கால்குலேட்டர். ஓகே, சாக்லேட். ஓ. ஓகே, செயின். Chain. ஓகே, என்ன களைச்சு போயிட்டீங்க, பெருமூச்சு வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, கண்ணாடி. கட்டாயம் கண்ணாடி போட்டு இன்னைக்கு ஒரு படம் ஒன்று எடுத்து தான் போனேன். ஓகே, பெல்ட். சென்ட். என்ன சாமான்? சென்ட். சென்ட், கொலாம். ஓகே, இதுவும் சென்ட். அது ஓகே, பெர்ஃபார்ம். அப்படியா? இதுவும் பாடி ஸ்ப்ரே. பாடி ஸ்ப்ரே. ஓகே, குளிக்கிறீங்களா? ஆ, என்ன சொல்றீங்க? பாடி ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. சும்மா சொன்னேன் பவுலிக்க. ஓகே, கேப். சின்ன பிள்ளைங்க கேப் இருக்கு. ஓகே, அவ்வளவுதானோ? டிஷர்ட். டிஷர்ட். ஓகே, என்ன சும்மா? Pen. பென். ஓகே, கப். காப்பு. ஓகே, சீட். ஓகே, யாரப்பா இப்படி எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க? கிளாஸ். கிளாஸ். கப்பா. ஓ. பேங்கிள்ஸ். பேங்க். ஓகே, ஓகே, முடிஞ்சுதா? இருக்குதா? வந்துருக்கு. ஓகே, ரிங். இதெல்லாம் இப்படி வாங்கி என்ன சாமான்? கட்டர். கட்டர். ஓகே, சரி. இந்த மாதிரி ஒரு 20 கிஃப்ட்களை தந்திருக்கிறேன். இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, 21வது கிஃப்ட். சரி, யார் களைச்சு போயிருந்தீங்களே? யாரப்பா இப்படி எல்லாம் என்ன கலைக்க பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, யாராக இருக்கும்? உங்களுடைய கெஸ்ஸிங்ல அடுத்த கெஸ்ஸிங். யாரா? யாரப்பா? அங்கலையும் சிரிக்கிறாங்க. கேசவன். கேசவன். கேசவனா? கேசவன் எங்க இருக்கிறாங்க? இந்த மாதிரி வேலை செய்தது கேசவன். அப்படியா? யார் அழகு?
ஜாரால் ஜாரால் உங்களோட ஃப்ரெண்டா? அண்ணா. அண்ணாவா? நீங்க இருக்கிறாரா? ஓகே, சரி பார்க்கலாம். சரி, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட தந்திருக்கிறாங்க கேசவன். அவங்களும் இல்லாட்டிக்கு உங்களோட அத்தான் இல்ல, உங்களோட கேசவன் இல்ல. சரி, வேறு நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தங்கள் செய்திருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி. உங்கள மிக்க அன்பும் பிரியவும் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு சொல்லியிருந்தாங்க அண்ணா கட்டாயம் இதை கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, சொல்றதுல பிரச்சனை இல்லை தானே? யாருன்னு சொல்லி பயம் இல்லை தானே? அங்க அடி விழுவதோ தெரியா? அப்ப அதுல வச்சு எனக்கு ஒரு கேர்ள் தான் உங்களுக்கு இதை கொடுத்து விட்டுருக்காங்க, சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள மிக்க அன்பும் பிரியவும் வச்சுக்கிற கேர்ள் தான். எப்பவுமே தனக்கு தோளோடு தோல் நின்று உதவுறது என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே மறந்து விட முடியாது, மறக்கவும் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம். இப்ப நான் சின்ன ஒரு குழுவனை தந்திருக்கிறேன், ஒரு கேர்ள். என்ன சிரிக்கிறீங்க? அப்படியா? சரி, உங்களோட படிக்கிற ஒரு கேர்ளை சொல்லுறீங்க. சரி பார்க்கலாம். சரி, அவங்களும் இல்லாட்டி பாப்போமா? நான் நினைக்கிறேன் அவங்களை அடிக்கடி நீங்கள் சந்திப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடிக்கடி சந்திக்கிற நீங்கள், அடிக்கடி பார்க்கிற நீங்கள், இன்றைக்கும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அவங்கள பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் விஷ் பண்ணியிருப்பாங்க கட்டாயம் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு தடவை இன்றைக்கு விஷ் பண்ணியிருக்கணும் நினைக்கிறேன். கட்டாயம் விஷ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் அப்படியும் அவங்கள கண்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, கதைச்சிருப்பீங்க, சில நேரம் சிரிச்சிருப்பீங்க, சில நேரம். என்ன குழப்பம்? இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படியே பார்க்கலாம். பாப்போமா? ரைட், ஓபன் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் உண்மையிலேயே உங்களை விட வயது குறைவு, அவங்களுக்கு உங்களோட வயசு இல்லை, உங்களோட வயது இல்லை, உங்களை விட வயது குறைவு. நான் ஒரு தங்கச்சி முறை என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே பைந்தண்ணாவில் நான் ஒரு அளப்பெரிய ஒரு பாசம் வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசம், லவ்வை விட பெரிய ஒரு இது, அது சொல்ல முடியாதன்னா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. யார் அப்படி யாரும் இருக்கிறாங்களா? சிரிச்சே மடக்கிடுவார். அப்படி யாரும் இருக்கிறாங்களா? படிப்பிக்கிற பிள்ளையா இருக்கு. அப்படியா? பார்க்கலாமா? சரி, ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, கட்டாயம் வாசிக்கணும். வந்து அந்த கவிதையை வாசிச்ச பிற்பாடு அதை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? அன்பான என் மகிந்தண்ணாவுக்கு உங்கள் வாழ்வில் என்ற மகிழ்ச்சியும் வெற்றியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க என் மனமாற வாழ்த்துக்கள் அண்ணா. 1000 உறவுகள் சூழ்ந்திருந்தாலும் என்றும் என் பலமாய் நீயே இருக்கிறாய். விடியலின் சூரியனாய் வழிகாட்டும் அண்ணா, என் வாழ்க்கையின் சிறப்பான தருணங்கள் அனைத்திலும் என் தோள் கொடுத்த உன் தங்கையின் நாயகனே, உன் புன்னகை என்றும் நிலைத்திருக்க வேண்டும். என் இதயத்தில் நிறைந்த இனிய வாழ்த்துக்கள். மலர்கள் போன்ற உன் உள்ளத்துக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடும் இந்த நாளினிலே எல்லா வளமும் நலமும் பெற்று நெடுலி காலம் வாழ வாழ்த்துகிறேன் என் அருமை அண்ணனுக்கு என்று சொல்லி ஒரு அழகான ஒரு குட்டி கவிதையை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கா? கெஸ்ஸிங் இல்ல? சரி பார்க்கலாமா? ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்ன இப்ப ஸ்லோ ஆகுது? கைகள் எல்லாம் ஸ்லோ ஆகுது. அப்படியா? முன்னுக்கே இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள சொல்ல ரொம்ப ஃபீலோட இருக்கிறாங்க. பாத்தீங்களா? யாரு யாரு எல்லாம் அண்ணா சொல்லுறாரு, என்ன மறந்துட்டாருன்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கு கண்டிருப்பீங்க, உங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. அப்படியா? அப்படி மெக்கெடுத்து என்ன இந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கிறாங்க. பார்த்து பார்த்து அண்ணாக்கு எல்லாமே வேண்டி பேக் பண்ணி செய்து தந்திருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு ஃப்ரேமையும் அங்கே திருப்பி காட்டுங்க, இருக்கா ஃப்ரேமையும் தந்திருக்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஃப்ரேம்னு சொல்லி. ஓகே, உங்களோட தங்கச்சிக்கு என்ன சொல்றீங்க? முன்னுக்கு தான் இருக்கிறாங்க. ஒருக்கா கூப்பிட்டு போங்க அண்ணாட, போங்க அண்ணாக்கு ஒருக்கா விஷ் பண்ணுங்க. மீண்டும் ஒருக்கா விஷிங்.
கை கொடுத்து கட்டி பிடிச்ச அண்ணாவை கொஞ்சி வெக்கம் வருது அண்ணாவுக்கு. ஓகே, இருக்கா கட்டி பிடிச்ச கொஞ்சங்க. ஓகே ஓகே சரி. என்ன சொல்றீங்க? பக்கத்துல ஓடுறாங்களே, என்ன சொல்றீங்களா உங்களுக்கு? எதிர்பார்க்கல. அப்படியா? வேற என்ன சொல்றீங்க? சிரிப்பு தான். சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச். சரி, இன்னொருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி தானே, அடுத்த இன்னொருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க, அதையும் அப்படி வைங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஓபன் பண்ணுங்க பாப்போம். காட்டுங்க, அப்படி தூக்கி காட்டுங்க பாப்போம். அப்படி போடுங்க பாப்போம். 21வது பிறந்த நாளையொட்டி அழகான ஒரு படத்துடன் உங்களுக்கு விருப்பமான ஒரு புகைப்படம், அதோட வந்து 21,000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு அந்த மாதிரி தந்திருக்கிறாங்க. சரிதானே? அழகாத்தான் இருக்குது. ஒரு வடிவான பொடியன் உண்மையிலேயே அழகாத்தான் இருக்குது. இதுக்கும் வந்து ஒரு பாசமான உறவுகளை ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு இதுக்கும் நான் நினைக்கிறேன் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் போலான்னு இருக்குது. எனக்கு பார்க்க எனக்கே தெரியல யாருன்னு சொல்லி. கட்டாயம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை இல்லை இல்லையா? ஒரு அழகான ஒரு பையனுக்கு கட்டாயம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி நான் நம்ப மாட்டேன். என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. இன்னும் கிஃப்ட்கள் தந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. அழகான ஒரு ஷர்ட். அப்படியா? ஷர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, உங்களோட கெஸ்ஸிங்ல நான் சும்மா சொன்னேன் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி. சரிதானே? யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்க உங்களோட கெஸ்ஸிங்ல? முதலாவது பாயிண்டே ஃபெயில். சரி, இதையாவது சொல்லிருங்க, யார் தந்திருப்பாங்க? உங்கள மிக்க அன்பும் பாசமும் வச்சிருக்கிற ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கலாமா? குழு. குழு என்னன்னு சொல்லி சொன்னால் என்னைக்கும் அவங்கள நீங்கள் பார்த்திருப்பீங்க. சரிதானே? என்னைக்கும் பெரும்பாலும் விஷ் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள மிக்க அன்பும் பாசமும் வச்சுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே அதை மறக்க முடியாது, மறந்து விட முடியாது, எல்லா கிஃப்டையும் தந்து முடிய அந்த குழுவை தார நீங்கள் கெஸ் பண்ணுங்க, நீங்க கண்டுபிடிக்காதீங்க. இதுக்கும் ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஆனால் அவருக்கு என்ன பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. விளங்கு தானே? உங்களுக்கு அவங்கள பிடிக்காது, தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சோசலா வந்து நல்லா பழகுவாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களா? இன்னைக்கும் கண்டிருப்பாங்க, விஷ் பண்ணியிருப்பாங்க. சரி, கெஸ் பண்ணுங்க. இன்னொரு கிஃப்டை தான் ஓபன் பண்ணி ஷூ. ஓகே, அழகான ஒரு ஷூ. எங்க கிரிக்கெட் விளையாடவா? சரி, கிரிக்கெட். இவங்கெல்லாம் அந்த கேக்கையும் எனக்கு தந்திருந்தாங்க சர்ப்ரைஸா உங்களுக்கு கொடுக்க சொல்லி. சரி, இப்ப நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு, அப்படிதான். ஆனா அவங்கள ஒருத்தரையுமே நீங்க சொல்லல. முக்கியமான ஆட்கள் ஒருத்தரையுமே நீங்க சொல்லல. ஆனால் அவங்கள உங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை உங்களுக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். யாராவது இருக்கிறாங்களா? வேற குழு. எல்லாமே தந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. வேற குழு என்று சொல்லி சொன்னால் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல அதுக்கு கிட்டவா விளையாடி கொண்டிருக்க நேரத்துல சின்ன வயதுல உங்களோட சண்டை பிடிச்சிருக்காங்க. அதை என்னைக்குமே மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் மறந்து விட மாட்டீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரியான ஒரு சண்டை, கைகலப்பாகவும் மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியான சண்டைன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பைந்து வந்து மறந்து விட மாட்டார், பைந்து தான் சொல்லியிருந்தாங்க. என்னோ தெரியல, உரிமையோட ஏதோ கதைச்ச மாதிரி எனக்கு பைந்து சொல்லியிருந்தாங்க. அண்ணாண்டும் சொல்லல, தம்பியண்டும் சொல்லல, பைந்து மட்டும் சொல்லியிருந்தாங்க. தெரியாது. சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை கையில வச்சுக்கொள்ளுங்க.
கவிதையும் ஒன்று தந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட எடுத்த போட்டோவும் இருக்குது, அதை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் பக்கம் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கன்னா அவர் பார்க்கட்டும் வந்து ஆக்களுக்கு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் இருப்பாங்க, சரியில்லை ரெண்டும் சொல்லியிருந்தாங்க. இல்ல அங்க உங்க அப்பா நிக்கிறாரு, அங்க அப்பா நிக்கிறாரு. எடுங்க அப்படி பாப்போம். என்ன மோதிரமா? செயின். ஓகே ரைட், அதை போடுங்க. என்ன போடுங்க போடுங்க, நீங்க போடுங்க. போடலாமா? அப்ப போடுவோம், என்ன கட்டாயம் போடுவோம். சரி, உங்களோட கெஸ்ஸிங்ல யார் இப்ப சொல்லுங்க. தெரியாதா? தெரியாது, ஷுவர் தெரியாது. சரி, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, சொல்லி விடுவோம். சின்னல உங்களுக்கு அடி போட்டு, சரிதானே, அடி போட்டு உங்களுக்கு ஒரு தழும் போட்டு இன்றைக்குமே மாறாமல் மறக்காமல் ஞாபகமா இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த சண்டை பிடிக்க உங்களுக்கு அடிச்சு அந்த நேரம் உங்களுக்கு அடிச்சு காலில் வந்து தழும் கொண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்றைக்குமே அது மாறையில மறக்க முடியாது என்று சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன சிரிக்கிறீங்க ஜாரா? ஜாரால் எல்லாருமே முன்னுக்கு தான் இருக்கிறாங்களா? அப்படியா அக்கா? இவங்க தானே பெரிய அக்கா செய்திருக்க மாட்டாங்களா? இவதான் தழும்பு போட்டவா? சரி, என்றைக்குமே மறக்க முடியாது. அப்ப நீங்க அந்த மாதிரி ரைட். ஓகே, எனக்கு பார்ப்போம். கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அதையும் பார்த்துட்டு கதைப்போம். ஓகே. என் கண்ணின் மணியான அன்பு தம்பிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வானத்து நட்சத்திரங்கள் உன்னை சூழட்டும், வாழ்வில் என்றும் ஆனந்தம் நிலைக்கட்டும். வார்த்தைகளில் அடங்காது என் பாசம், நீ தொட்டதெல்லாம் துலங்கட்டும் இந்த வருடம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் தம்பி, நீ என்றும் சாதனையாளனாக திகழ வேண்டும் என்பதே எனது ஆசை. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களடா, சிரிக்கும் முகத்தின் சொந்தக்காரனே, என் செல்ல தம்பியே, நீ பல்லாண்டு காலம் வாழ்க, உன் வாழ்வில் என்றும் வசந்தம் சூழட்டும் என்று சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்களை அழகாக தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களோட சின்ன அக்கா. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கூப்பிடுங்க. ஏன் அவங்கள மறந்துட்டீங்க? முன்னுக்கு இருந்தாங்களா? இந்த மாதிரி இவங்க செய்ய மாட்டாங்களா? அப்படியா? ரைட், ஓகே. இவருக்கு விஷ் பண்ணி தம்பிக்கு என்ன? ஓகே, என்ன சொல்றீங்களா அக்காக்கு? இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்படி அக்கா இந்த கையால ஒரு பூட்டட்டும். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? எதிர்பார்க்கல, அவ்வளவுதானா? தேங்க்ஸ் சொல்லுங்க இல்லையா? என்ன? சரி, எப்பவுமே உண்மையிலேயே அக்காவுடைய பாசம் தம்பியில அளப்பெரியதா இருக்கும். தம்பியாக்கெல்லாம் நான் அதை கண்டுகொள்வதில்லை. சும்மா நோமல அக்கா தானே, என்ன அக்காண்டு கூப்பிடுறீங்களா? இல்லது பேர் சொல்லி தான் கூப்பிடுறீங்களா? சொன்னா அவங்களை என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுறேன்னு சொல்லி, அப்படியா அக்காண்டா? சரி, அவங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கும், ஆனா காட்டிக்கொள்ள மாட்டாங்க. சரி, ஓகே. உங்களோட அக்கா கையாலேயே அந்த செயினை போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு கால 100 ஆண்டு கால நோய் நொடி இல்லாமல் வாழணும், நல்லா படிக்கணும், ஒரு இன்னும் உயர்ந்த அந்தஸ்துல போய் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து அம்மா அப்பாவுக்கு ஈட்டி கொடுக்கணும், இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல பேர் ஈட்டி கொடுக்கணும்னு சொல்லி புதுக்கடை நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தில் அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ சோ மச். குட் லக். இப்படி எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அப்படியா? சரி, ஓகே.